ஹாய். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் சில பேர் வந்து அதுக்கான யோசிச்சுட்டே வந்துட்டு அதுக்கான டைம் நமக்கு போயிடும். ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப போயிடும். ஸோ அந்த டைமெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, சீக்கிரமாக ஒரு டிசிஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கணும், ஸோ அதுக்கு ஆக்சுவலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஒரு மெயினாக இருக்கும். ஸோ அந்த மெயினாக ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஓவர் கம் பண்ணி வந்தோம்னாவே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்ப்போமா? ஓகே. ஆக்சுவலாக வந்து நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஈவன் நான் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்களா இல்லை அப்படின்னா நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கும் மேபி இருக்கும். ஸோ அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அதுக்காக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்களா, ஓகே நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் அதில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்க கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒன்று சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். லைக் எப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வர்றது, ஒன்ஸ் நம்ம இறங்கினதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, இல்லை வந்து நெகட்டிவாக பேசுகிறது, அதை பற்றி நான் இப்படி பண்ணிவிடுவேனா அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பேசுகிறது குறைச்சிக்கணும். அண்டு வந்து பேசுகிறவங்க ஒரு சர்க்கிள் இருக்குன்னா நம்ம அதை கூட கட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சேஞ்ச் என்னென்னா வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்களுக்கு பிடிச்சது வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைஃப் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட சேர்ந்து போக பழகிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைக் அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் வந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் யாருமே எந்த ஹியூமனுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ இங்கே யார் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு 2-3 சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும், எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து கண்டுபிடிச்சி அது ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சு அந்த சொல்யூஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ 2-3 சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா ஒன்று, எப்படியும் அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். அது ஏதாவது ஒரு விதத்தில், ஈவன் அதுக்கு நமக்கு அந்த டைம் கூட நம்மளை சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்காக உட்காந்துட்டு ப்ராப்ளம்லேயே உட்காந்து ஊறி அது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக. அதுக்கு 1 or 2 or 3 சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை யோசிச்சு அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ 4th ஒன் என்ன அப்படின்னா, பயம் வந்து எல்லா விஷயத்துலேயும் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, இல்லை நம்ம இதுலேயும் வந்துட்டு இதுவும் நமக்கு இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உட்காந்து நம்ம யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? பயம் இருக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குமே நம்ம அந்த நம்ம என்னென்ன பற்றி பயமாக இருக்கணும் அதை எல்லாமே நீங்கள் வந்து மைனஸாக இருக்குன்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை வந்து எப்படிலாம் ப்ளஸ்ஸாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து யோசிக்கணும். ஸோ பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஈவன் அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, சக்ஸஸ் ஆனாலும் சரி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஒன்று யோசனை பண்ணுறதே பெரிய சக்ஸஸ். ஸோ அதில் பயம் வந்து நம்மளை வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ பயம்லாம் ஒரு மேட்ரே இருக்காது. ஸோ 5th ஒன் வந்து ஃபெயிலியர், தோல்வி. ஸோ தோல்வி அப்படிங்கிறது எல்லா வெற்றியிலும் இருக்கும். எடுத்தோடனே நம்ம ஒரே அட்டெம்ப்டில் வந்து வெற்றி பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னா கூட அதுக்கான டைம் கண்டிப்பாக அது எடுத்திருக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தோல்வியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு அட்டெம்ப்டில் ஃபெயிலியர் ஆகிறோம், அங்கேருந்து ஒரு ஐடியா வரும். செகண்ட் அட்டெம்ப்டில் ஃபெயிலியர் ஆகிறோம், அங்கேருந்து ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியாக்கள் வந்து வர நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவேட்டாக இருப்போம். ஸோ அது இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து லைக் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்புமே நம்ம வந்து யோசிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், பிஸியாக இருப்போம். ஸோ இதனால் தோல்வி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஒரு வெற்றிக்கு. தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படிங்கிறது வந்து
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் தோல்வி இல்லாமல் நீங்கள் வெற்றியும் பெற ஆசைப்படாதீங்க, தோல்வியோட வெற்றி பெற ஆசைப்படுங்க. ஸோ இதெல்லாம் மேபி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு மேபி உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ எல்லாருமே எதுவும் பண்ண முடியாது, பட் பண்ண முடிஞ்சவங்க முடியாமல் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணணும். ஸோ டாட்டா.